எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையிலேருந்து மீன் குழம்பு சாப்பிட்லான்னு ஒரே ஆசைங்க. சரி நம்ம ஏன் நினச்சிக்கிட்டே இருப்பானே, போய் மீனையே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய பையனும் மீன் வாங்க கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலுங்க. என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கிளம்பிட்டோம். அங்கே போய் மீனை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறோங்க, குளத்துல மழை பெய்யுதுங்க. அப்படியே குளத்துக்குள்ளார பெய்கிற மழையை பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்மளுடைய சூழ்நிலையே மாறிடுச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த சூழல். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தோம்னா அதுக்குள்ளார அந்த தம்பி மீனை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வெட்டி எடுத்து பீஸ் போட்டு வச்சிட்டாப்புல. அதை வாங்கிட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் வெயில் அடிக்குதுங்க. என்னடா மழையும் பெய்யுது வெயில் அடிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, இந்த 4 பொருளையும் ஒன்றா சேர்த்து கருகிராமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வெடிக்கும், அதுதான் நம்மளுக்கு பக்குவம். அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எனக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படுறதுனால நான் ஒரு 350 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா மறுநாள் சாப்பிட்டா தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு மறுநாளும் வேணுங்கிறதுனால நான் 350 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 3லேருந்து 4 நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. காய் வெட்டாக சேர்த்திடாதீங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்குங்க. இதோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால 1 ஸ்பூன் போதும். சீரகமும் கடுகும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அது கூட இந்த மசாலாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு குழம்புக்கு ரொம்ப மணமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த தாளிப்பு குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ, குழம்பு நீங்கள் எந்த பக்குவத்துக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் இந்த குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளார நம்ம போய் மீனை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாமா? மீன் மசாலா தடவி இதோ இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு தோசைக்கல் வச்சு இதோ இந்த மாதிரி வச்சு நல்லா பொரித்து எடுத்துருங்க. முன்னும் பின்னுமா நல்லா பொரித்து எடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லையா? நம்ம டேம் மீனோ இல்லை ஃப்ரீசரில் வச்சுருக்கிற மீனோ வாங்கிட்டு வரல. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதோ இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கல் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுறாதீங்க. தனித்தனியாக கேப்பு விட்டு இடம் விட்டு நல்லா போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுங்க. இப்போ நம்மளுக்கு பொரிச்ச மீனும் ரெடி ஆயிருச்சு, குழம்பும் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும். இந்த ஆருத்ரா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.